திருச்சிற்றம்பலம். தென்னாடே சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய தோல்வி அல்லது பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைவது 3 விஷயங்கள் ஆகும். இந்த 3 விஷயங்களை நாம் சரி செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம். அப்படி அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, நம்மிடம் நெருக்கமாக பழகக்கூடியவர்கள் அல்லது நம்முடைய தூரத்து உறவுகள், அவர்களிடம் நம்மளை கடந்த கால வாழ்க்கையை அவர்களிடம் பரிமாறிக்கொள்வது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் இவ்வாறு கஷ்டப்பட்டேன், அல்லது நல்லவனாக இருந்தேன், அல்லது கெட்டவனாக சில தீய பழக்க வழக்கத்திற்கு நான் அடிமையாக இருந்தேன், எண்ணற்ற தவறுகளை எல்லாம் செய்தேன், என் குடும்பத்தில் கூட பிறந்தவர்களை பற்றி அடுத்தவரிடம் பரிமாறிக்கொள்வது, குறை நிறைகளை மற்றவரிடம் எடுத்து சொல்வது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பெரும் பின்னடைவுகளை உண்டாக்கும். நம்ம மீது நல்ல மதிப்பு மரியாதை வைத்திருக்கவர்களிடம் இதை நாம் சொல்கின்ற பொழுது அவர்கள் அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சற்று நம்மளை ஒரு விதமாக பார்க்கக்கூடிய எண்ணத்தை அவர் மனதில் நாமே உருவாக்கி விடுகிறோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை யாரிடமும் தயவு கூர்ந்து பரிமாறிக்கொள்ள வேண்டாம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை மற்றவிடம் நாம் சொல்லி நமக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஒரு பலனும் இருக்காது. ஆகையினால் அதை அவரிடம் நாம் எடுத்து சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறந்த பாதைகளுக்கு தடையாக நிற்கும். மூன்றாவதாக, நம்மளுடைய எதிர்கால திட்டங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது, அவர்களிடம் போய் நாம் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் போது அல்லது மற்றவரிடம் நாம் பரிமாறிக்கொள்ளும் போது அவருடைய மனதிலே நம்ம மீது என்ன உருவாகும்? இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள், இப்படியெல்லாம் வாழ்க்கையை சிறப்பாக அடைவதற்கு என்ன காரணம்? இவர்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? யார் கொடுக்கிறார்கள்? என்று அவருடைய அந்த ஆத்மாவானது இறையருள் மிக்க ஆத்மாக இருந்தால் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்து சந்தோஷம் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். துஷ்ட ஆத்மாவிடம் நாம் சொல்லும் பொழுது அவருடைய ஆத்மாவானது நம்மளை வளர விடாமல் தடுப்பதற்கான சில விஷயங்களை அவர் உருவாக்குவார்கள். எந்த உயிராக இருந்தாலும், இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிராக இருந்தாலும் பிறந்தால் அது வளர்ந்துதான் ஆக வேண்டும். அது வளர்கின்ற விதத்தை வைத்து அவருடைய நற்பண்புகளும் தீய பண்புகளும் அமைகின்றன. அப்போ ஒரு இடமானது வளர்கிறது என்றால் அந்த இடத்துல இறையருள் இருக்கின்றது, உண்மையான உயிர் ஆத்மா இருக்கிறது என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாதவரிடம், நச்சு மரமாக இருக்கக்கூடியவரிடம், விஷமாக இருக்கக்கூடிய மிருகங்கள் வாழக்கூடிய மனிதர்களைப் போல இருப்பவரிடம் நாம் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அதை அவர்கள் கேட்டுக்கொண்டு யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று கூறி எல்லாரிடம் சொல்லிவிடுவார்கள். ஆகினால் இதை நான் கூறுவதால் நமக்கு எந்த ஒரு நல் பலன் கிடைக்கப் போவதில்லை. உன் செயல்பாடுக்கும் உன் சிந்தனைக்கும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியது உன் ஆத்மா மட்டுமே. எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை உன்னுடைய ஆத்மாவிடம் நாம் கேட்டு அதற்கு தெளிவு கிடைத்தால் மட்டுமே அந்த செயலை நாம் செய்கின்ற போது சத்தியமாக வெற்றி அடைவோம். மற்றவருடைய பேச்சுகளை கேட்டு எந்த செயலை நாம் இறங்கினாலும், எந்த செயலை நாம் செய்தாலும் சத்தியமாக அவற்றில் தோல்வி மட்டுமே தான் அடைய முடியுமே தவிர நிம்மதி என்பதே இருக்காது. இப்பொழுது நீ சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் பின்னால் பெரும் தோல்வியை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். ஆகினால் நம்முடைய வாழ்க்கை நாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சில ரகசியங்களை, கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலம்
யாரும் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய குறைகளை இறைவனுடைய பாதத்தில் மட்டுமே சமர்ப்பீங்க. இறைவனுடைய பாதத்திலே மட்டும் உங்களுடைய குறைகளை சமர்ப்பிக்கும் போது நமக்கு சத்தியமாக வெற்றி உண்டாகும். நம் வாழ்க்கையிலே பெரிய இலக்கை நாம் அடைய முடியும். ஆகையினால் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அருகுரினை கிடைத்து வாழ்க்கையை சிறைப்பூட்டு வாழ்வதற்கு சதாசுர அருள்புரியட்டும். ஓம் நமோ நம சிவாய. நம திருச்சிற்றம்பலம்.